மக்களுடைய பாதுகாப்பும் மக்களின் வளர்ச்சியும் தான் ஒரு அரசியல் அமைப்பு சரியாக இயங்குகிறது என்பதற்கான அர்த்தம். நிச்சயமாக. அப்போ ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் கொடுத்து வந்தா யாருக்கு ஆதாயம்? மக்களுக்கு ஆதாயம். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு கொண்டு வந்தா யாருக்கு ஆதாயம்? ஏழை மக்களுக்கான ஆதாயம். ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் கார்டு கொண்டு வந்தா யாருக்கு ஆதாயம்? ஏழை மக்களுக்கான ஆதாயம். நாடு முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வளர்ச்சி இருக்கிறது என்றால் யாருக்கு ஆதாயம்? தொழில் வளர்ச்சிக்கான ஆதாயம். நாடு முழுக்க டிஜிட்டலுடைய ஒரு மிகப்பெரிய இதாக ஆப்டிக்கல் ஃபைபர் எல்லா இடங்களிலும் போடப்பட்டிருக்குன்னா இது யாருக்கான ஆதாயம்? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அத்தனை வல்லுநர்களுக்கும் வளர்ச்சிக்கான ஆதாயம். இதையெல்லாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை தாண்டி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு தமிழக அரசு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது. தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை மந்திரம் என்ன தெரியுமா? எல்லோரும் அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை தர வேண்டும். எந்த அளவிற்கு முன்னுரிமை தரணும்னா